இப்போது டிரான்சிஸ்டரோட ஆக்ஷனை பார்க்கலாம். இப்போ டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல் இருக்குது. பேஸு, கலெக்டர், எமிட்டர். இப்போ பேஸை இன்புட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டு கலெக்டருக்கும் எமிட்டருக்கு போகும். இப்போ இதில் க்ரீன் கலர் பால்ஸாக தெரியுது, அதை எலக்ட்ரானை இமேஜின் பண்ணிங்க. இப்போ நான் பேஸ் கரண்ட் கொடுக்குறேன், பேஸில் எலக்ட்ரான் கொடுக்குறேன். அதே கலெக்டர் எமிட்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக கிடைக்குது பாருங்கள். டியூ டு த கேரியர் மூவ்மெண்ட். மெஜாரிட்டி கேரியர் இருக்குது, மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்குது. அதோட மூவ்மெண்ட்டால் பேஸில் கம்மியாக கொடுத்தோம்னா கலெக்டர் எமிட்டரில் அதிகமாக கிடைக்குது. இதை நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, நான் எலக்ட்ரானை கொடுக்காம சிக்னலை உள்ள அனுப்புறதை இமேஜின் பண்ணி பாருங்கள். சரி, வீக் சிக்னலை உள்ளே அனுப்புகிறோம். அப்போ வீக் சிக்னல் உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஆம்பிளிஃபை ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால தான் டிரான்சிஸ்டர் என்னவாக ஆக்ட் ஆகுது, ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகுது. இல்லை எந்த சிக்னல் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த சிக்னல் கிடைக்கும். அதாவது ஆசிலேட்டராகவும் ஒர்க் ஆகுது. இப்போது டிரான்சிஸ்டரோட ஆக்ஷனை பார்க்கலாம். இப்போ டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல் இருக்குது. பேஸு, கலெக்டர், எமிட்டர். இப்போ பேஸை இன்புட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டு கலெக்டருக்கும் எமிட்டருக்கு போகும். இப்போ இதில் க்ரீன்